அப்படின்னா 11,400. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இவருக்கு இந்த கமிஷன் வரணுமா? இப்போ இது எவ்வளோ பே பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ பால் பே பண்ணும் இல்லையா? ஸோ அதுக்கான என்ட்ரி. ஓகேவா? ஸோ இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து அவருக்கு 50,000 வர வேண்டியது இருக்குது. இங்கே 11,400 வர வேண்டியது இருக்குது. இவர் எவ்வளோ கொடுக்கணும்? 1,90,000 கொடுக்கணுமா? 1,90,000 வந்து கொடுக்கணும், பால் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதில் அவரோட கமிஷன் வந்து 50,000, ஷேருக்கான கமிஷன், டிபெஞ்சருக்கான கமிஷன் எவ்வளோங்க? 11,400. ஸோ இது போக அமௌண்ட் கொடுத்தா போதுமா? ஸோ 1,90,000 கொடுக்க வேண்டியதில் 50,000 ஷேருக்கான கமிஷன், அது போக 11,400 போக இப்போ எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,28,600 மட்டும் பால் கொடுத்தா போதுமா? அப்போ அதுக்கான என்ட்ரிஸ் போட்டுடலாமா? இப்போ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு பவுல்கிட்டருந்து ரிசீவ் ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ அமௌண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன வருங்க? பேங்க் உள்ள வருமா? பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு பவுல் அண்ட் கோ எவ்வளோங்க? 1,28,600. 1,28,600. ஓகேவா? தனித்தனியாகவும் போட்டுக்கலாம், நம்ம காமனாக ரெண்டையும் சேர்த்து போட்ட கமிஷன். அவ்வளோதான், வேறு எந்த டிரான்சாக்ஷன்ஸும் நம்மளுக்கு கிடையாது. இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அவங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ பேலன்ஸ் ஷீட்டை நம்ம போட்டுருவோம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டு பாருங்கள், ஆல்ரெடி நான் வந்து டேபிளைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பேலன்ஸ் ஷீட், ஈக்விட்டி நோட்டு, ருப்பீஸு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் போடுவோமா? ஸோ அதில் ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுங்கிற ஹெட்டிங் வருமா? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஸோ அந்த ஹெட்டிங்கில் நம்மளுக்கு என்னங்க? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். எவ்வளோ ஷேர்ஸுங்க? 20,000 ஷேர்ஸ். பர் ஷேரோட ப்ரைஸு 100. ஓகேவா? ஸோ டோட்டலாக நம்மளுக்கு அப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 lakh ஷேர்ஸ், நோட் 1. ஓகேவா? ஸோ வேறு எந்த ரிசர்வ்ஸ் சர்ப்ளஸ் நம்மளுக்கு எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பார்த்தா அப்படின்னா நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டோட ஹெட்டிங் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். அடுத்த ஹெட்டிங் வந்து நம்மளுக்கு இதில் ரிசர்வ்ஸ் சர்ப்ளஸ் வரும். அது போக அடுத்தது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் லயபிலிட்டிஸோடது வரும். ஓகேவா? அந்த லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ்க்கான ஹெட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ அதை என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ அதில் என்ன இருக்குங்க? நம்மளுக்கு டிபெஞ்சர் இருக்கா? ஓகேவா? ஸோ டிபெஞ்சர் எவ்வளோங்க? நம்மளுக்கு 1000 ஷேர்ஸா? 1000 டிபெஞ்சர்ஸு. பர் டிபெஞ்சரோட ப்ரைஸ் வந்து 100. அப்போ நம்மளுக்கு 1 lakh வேல்யூவான டிபெஞ்சரா? 10 lakhா? into 100. So 1 lakh. ஓகேவா? சரி, 1000 into 1000. ஓகேவா? அப்போ 10 lakh. ஓகேவா? இப்போ டிபெஞ்சர் போக அடுத்தது இதுலேயே நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது, அது வந்து அசட் சைடில் போகணும். இப்போது கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓகேவா? ஸோ கரண்ட் லயபிலிட்டிஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கரண்ட் லயபிலிட்டிஸ் எதுவும் இல்லை. ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 30 lakh கரெக்டாக வருது. ஓகேவா? ஒரு சைட் கரெக்டாக வருது. ஸோ அடுத்த ஹெட்டிங் நம்மளுக்கு என்னங்க? செகண்ட் ஹெட்டிங்கு அசட்ஸ். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் அசட். ஸோ மேக்ஸிமம் 1, 2, 3 இந்த 3 ஹெட்டிங் தான் வரும். ஸோ நம்மளுக்கு அந்த 3 ஹெட்டிங் ஞாபகம் வச்சிட்டாலே நம்மளுக்கு போட்டுடலாம். ஓகேவா? நான் கரண்ட் அசட்ஸ். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு லாங் டேர்ம் அசட்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா? ஃபிக்ஸட் அசட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ இந்த நேரத்தில் சம்மில் நம்மளுக்கு எதுவும் இல்லை. அப்போ கரண்ட் அசட்.
கரண்ட் அசெட் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் நம்மளுக்கு என்ன இருக்குதுங்க, அதில் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர். ஓகேவா? ஸோ டிஸ்கவுண்ட் எவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, இங்கே ஒரு 40,000 பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு 10,000, டோட்டலாக 40,000 ப்ளஸ் ஒரு 10,000, 50,000 டிபெஞ்சர்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பேங்க். ஸோ பேங்க்கில் எவ்வளோ உள்ளே வந்திருக்குங்க, 20 lakh உள்ளே வந்திருக்கு இல்லையா? மறுபடியும் ஒரு 7,60,000 உள்ளே வந்திருக்கு. அதை எடுத்து எழுதிக்கலாம். 20 lakh மைனஸ் ப்ளஸ் 7,60,000. அதுக்கப்புறம் பேங்க் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், 1,28,600, 1,28,600. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன இருக்குதுங்க, அண்டர் ரைட்டிங் கமிஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, பேமெண்ட்டு. ஓகே, அது மைனஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோங்க, அண்டர் ரைட்டிங் கமிஷன் ஒன்று, அது இங்கேயே போட்டுடலாம், 61,400. எப்படி வந்துச்சு அண்டர் ரைட்டிங் கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50,000 கமிஷன் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், 50,000 கமிஷன், இங்கே 11,400. ஸோ 11,400 இதை ஒரு கமிஷன் கொடுக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ 11,400 இது கொடுக்க வேண்டியது. இப்போ இதோட டோட்டல் போட்டுடலாம். பேங்க்கில் 3 ஐட்டம் தான் இருக்கு இல்லையா? ஸோ 20 lakh ப்ளஸ் 7,60,000 ப்ளஸ் 1,28,600. அப்போ 2,28,88,600. ஓகேவா? இப்போ இதை டோட்டல் பண்ணலாம். ப்ளஸ் 50,000 ப்ளஸ் 61,400. ஸோ 30,000, 30 lakh இங்கேயும் வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.